ஆர்வலரா மாறி நின்னாரு. அன்புமணியாகிய நான் அரசியல்ல அடியெடுத்து வச்சதும் இந்தியாவை ஆட்கொண்டுகிட்டு இருக்க லஞ்சம் அததான் அவரோட எதிரியா முடிவு பண்ணாரு. சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய மது, புகையிலை இதை ஒழிக்க அவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல. இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் தான் சொல்கின்றேன். எந்த முதலாளிகளுக்கும் பயந்து குரல் கொடுக்காம பின்வாங்கினதே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. மனித உயிர்களை மதிக்காத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 108ங்கிற 3 எண்கள்ல பல உயிர்களை காத்த மாவீரன். மக்களின் தேவைகளை மட்டும் தேடி பின்தொடர்ந்து சென்றதுனால மட்டும்தான் சாதனைகளே இவரை தேடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது, WHO-வின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, லூத்தர் எல் தெரி விருது என பேருக்குன்னு ஒரு விருது இல்லாம எல்லாமே இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர விருதுகளாவே இருந்துச்சு. அமைச்சரா மத்தியில இருந்த காலத்துல தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவரு. அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. CBSEக்கு நிகரான கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தரமான மருத்துவம் இது 3ஐயும் முன் வச்சுதான் இத்தனை நாள இவரோட அரசியல் பயணமே இருந்திருக்கு. தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாருக்குமே வாக்கு கேட்கிற உரிமை உண்டு. ஆனா இவரை மாதிரி ஒரு தலைவருக்கு மட்டும்தான் உரிமையோட சேர்த்து அந்த தகுதியும் இருக்கு. தலைமுறை தாண்டி பேசப்படும் இவரின் பணி என்றும் சுவை மாறாது மாங்கனி. மக்கள் மனதிலும் தேர்தலிலும் என்றும் உங்களுக்கு வெற்றிக்கணி. நம் இந்தியாவை தலைநிமிரச் செய் ஆசை தலைவா எங்கள் அன்புமணி. Here I come. Oh, here I come. இனி நான் போற பாத சிங்கப்பாத. அன்புமணினா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்கான். வேலையை மனுஷங்க ஒரு மருத்துவரா மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சு மக்களோட அவல நிலைய பார்த்து இவரே சமூக ஆர்வலரா மாறி நின்னாரு. அன்புமணியாகிய நான் அரசியல்ல அடியெடுத்து வச்சதும் இந்தியாவை ஆட்கொண்டுகிட்டு இருக்க லஞ்சம் அததான் அவரோட எதிரியா முடிவு பண்ணாரு. சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய மது, புகையிலை இதை ஒழிக்க அவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல. இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் தான் சொல்கின்றேன். எந்த முதலாளிகளுக்கும் பயந்து குரல் கொடுக்காம பின்வாங்கினதே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. மனித உயிர்களை மதிக்காத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 108ங்கிற 3 எண்கள்ல பல உயிர்களை காத்த மாவீரன். மக்களின் தேவைகளை மட்டும் தேடி பின்தொடர்ந்து சென்றதுனால மட்டும்தான் சாதனைகளே இவரை தேடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது, WHO-வின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, லூத்தர் எல் தெரி விருது என பேருக்குன்னு ஒரு விருது இல்லாம எல்லாமே இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர விருதுகளாவே இருந்துச்சு. அமைச்சரா மத்தியில இருந்த காலத்துல தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவரு. அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. CBSEக்கு நிகரான கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தரமான மருத்துவம் இது 3ஐயும் முன் வச்சுதான் இத்தனை நாள இவரோட அரசியல் பயணமே இருந்திருக்கு. தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாருக்குமே வாக்கு கேட்கிற உரிமை உண்டு. ஆனா இவரை மாதிரி ஒரு தலைவருக்கு மட்டும்தான் உரிமையோட சேர்த்து அந்த தகுதியும் இருக்கு. தலைமுறை தாண்டி பேசப்படும் இவரின் பணி என்றும் சுவை மாறாது மாங்கனி. மக்கள் மனதிலும் தேர்தலிலும் என்றும் உங்களுக்கு வெற்றிக்கணி. நம் இந்தியாவை தலைநிமிரச் செய் ஆசை தலைவா எங்கள் அன்புமணி. Here I come. Oh, here I come. இனி நான் போற பாத சிங்கப்பாத. அன்புமணினா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்கான். வேலையை மனுஷங்க ஒரு மருத்துவரா மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சு
மக்களோட அவல நிலைய பார்த்து இவரே சமூக ஆர்வலரா மாறி நின்னாரு. அன்புமணியாகிய நான் அரசியல்ல அடியெடுத்து வச்சதும் இந்தியாவை ஆட்கொண்டுகிட்டு இருக்க லஞ்சம் அததான் அவரோட எதிரியா முடிவு பண்ணாரு. சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய மது, புகையிலை இதை ஒழிக்க அவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல. இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் தான் சொல்கின்றேன். எந்த முதலாளிகளுக்கும் பயந்து குரல் கொடுக்காம பின்வாங்கினதே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. மனித உயிர்களை மதிக்காத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 108ங்கிற 3 எண்கள்ல பல உயிர்களை காத்த மாவீரன். மக்களின் தேவைகளை மட்டும் தேடி பின்தொடர்ந்து சென்றதுனால மட்டும்தான் சாதனைகளே இவரை தேடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது, WHO-வின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, லூத்தர் எல் தெரி விருது என பேருக்குன்னு ஒரு விருது இல்லாம எல்லாமே இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர விருதுகளாவே இருந்துச்சு. அமைச்சரா மத்தியில இருந்த காலத்துல தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவரு. அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. CBSEக்கு நிகரான கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தரமான மருத்துவம் இது 3ஐயும் முன் வச்சுதான் இத்தனை நாளா இவரோட அரசியல் பயணமே இருந்திருக்கு. தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாருக்குமே வாக்கு கேட்கிற உரிமை உண்டு. ஆனா இவரை மாதிரி ஒரு தலைவருக்கு மட்டும்தான் உரிமையோட சேர்த்து அந்த தகுதியும் இருக்கு. தலைமுறை தாண்டி பேசப்படும் இவரின் பணி என்றும் சுவை மாறாது மாங்கனி. மக்கள் மனதிலும் தேர்தலிலும் என்றும் உங்களுக்கு வெற்றிக்கணி. நம் இந்தியாவை தலைநிமிரச் செய் ஆசை தலைவா எங்கள் அன்புமணி. Here I come. Oh, here I come. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. அன்புமணினா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்கான். வேலையை மனுஷங்க ஒரு மருத்துவரா மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சு மக்களோட அவல நிலைய பார்த்து இவரே சமூக ஆர்வலரா மாறி நின்னாரு. அன்புமணியாகிய நான் அரசியல்ல அடியெடுத்து வச்சதும் இந்தியாவை ஆட்கொண்டுகிட்டு இருக்க லஞ்சம் அததான் அவரோட எதிரியா முடிவு பண்ணாரு. சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய மது, புகையிலை இதை ஒழிக்க அவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல. இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் தான் சொல்கின்றேன். எந்த முதலாளிகளுக்கும் பயந்து குரல் கொடுக்காம பின்வாங்கினதே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. மனித உயிர்களை மதிக்காத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 108ங்கிற 3 எண்கள்ல பல உயிர்களை காத்த மாவீரன். மக்களின் தேவைகளை மட்டும் தேடி பின்தொடர்ந்து சென்றதுனால மட்டும்தான் சாதனைகளே இவரை தேடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது, WHO-வின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, லூத்தர் எல் தெரி விருது என பேருக்குன்னு ஒரு விருது இல்லாம எல்லாமே இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர விருதுகளாவே இருந்துச்சு. அமைச்சரா மத்தியில இருந்த காலத்துல தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவரு. அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. CBSEக்கு நிகரான கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தரமான மருத்துவம் இது 3ஐயும் முன் வச்சுதான் இத்தனை நாளா இவரோட அரசியல் பயணமே இருந்திருக்கு. தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாருக்குமே வாக்கு கேட்கிற உரிமை உண்டு. ஆனா இவரை மாதிரி ஒரு தலைவருக்கு மட்டும்தான் உரிமையோட சேர்த்து அந்த தகுதியும் இருக்கு. தலைமுறை தாண்டி பேசப்படும் இவரின் பணி என்றும் சுவை மாறாது மாங்கனி. மக்கள் மனதிலும் தேர்தலிலும் என்றும் உங்களுக்கு வெற்றிக்கணி. நம் இந்தியாவை தலைநிமிரச் செய் ஆசை தலைவா எங்கள் அன்புமணி. Here I come. Oh, here I come. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. அன்புமணினா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்கான். வேலையை மனுஷங்க
ஒரு மருத்துவரா மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சு மக்களோட அவல நிலைய பார்த்து இவரே சமூக ஆர்வலரா மாறி நின்னாரு. அன்புமணியாகிய நான் அரசியல்ல அடியெடுத்து வச்சதும் இந்தியாவை ஆட்கொண்டுகிட்டு இருக்க லஞ்சம் அததான் அவரோட எதிரியா முடிவு பண்ணாரு. சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய மது, புகையிலை இதை ஒழிக்க அவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல. இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் நான் சொல்கின்றேன். எந்த முதலாளிகளுக்கும் பயந்து குரல் கொடுக்காம பின்வாங்கினதே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. மனித உயிர்களை மதிக்காத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 108ங்கிற 3 எண்கள்ல பல உயிர்களை காத்த மாவீரன். மக்களின் தேவைகளை மட்டும் தேடி பின்தொடர்ந்து சென்றதுனால மட்டும்தான் சாதனைகளே இவரை தேடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது, WHO-வின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, லூத்தர் எல் தெரி விருது என பேருக்குன்னு ஒரு விருது இல்லாம எல்லாமே இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர விருதுகளாவே இருந்துச்சு. அமைச்சரா மத்தியில இருந்த காலத்துல தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவரு. அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. CBSEக்கு நிகரான கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தரமான மருத்துவம் இது 3ஐயும் முன் வச்சுதான் இத்தனை நாள இவரோட அரசியல் பயணமே இருந்திருக்கு. தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாருக்குமே வாக்கு கேட்கிற உரிமை உண்டு. ஆனா இவர மாதிரி ஒரு தலைவருக்கு மட்டும்தான் உரிமையோட சேர்த்து அந்த தகுதியும் இருக்கு. தலைமுறை தாண்டி பேசப்படும் இவரின் பணி என்றும் சுவை மாறாது மாங்கனி. மக்கள் மனதிலும் தேர்தலிலும் என்றும் உங்களுக்கு வெற்றிக்கனி. நம் இந்தியாவை தலைநிமிரச் செய் ஆசை தலைவா எங்கள் அன்புமணி. Here I come. Oh, here I come. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. அன்புமணினா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. வேலையை மறுச்சு ஒரு மருத்துவரா மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சு மக்களோட அவல நிலைய பார்த்து இவரே சமூக ஆர்வலரா மாறி நின்னாரு. அன்புமணியாகிய நான் அரசியல்ல அடியெடுத்து வச்சதும் இந்தியாவை ஆட்கொண்டுகிட்டு இருக்க லஞ்சம் அததான் அவரோட எதிரியா முடிவு பண்ணாரு. சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய மது, புகையிலை இதை ஒழிக்க அவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல. இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் நான் சொல்கின்றேன். எந்த முதலாளிகளுக்கும் பயந்து குரல் கொடுக்காம பின்வாங்கினதே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. மனித உயிர்களை மதிக்காத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 108ங்கிற 3 எண்கள்ல பல உயிர்களை காத்த மாவீரன். மக்களின் தேவைகளை மட்டும் தேடி பின்தொடர்ந்து சென்றதுனால மட்டும்தான் சாதனைகளே இவரை தேடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது, WHO-வின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, லூத்தர் எல் தெரி விருது என பேருக்குன்னு ஒரு விருது இல்லாம எல்லாமே இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர விருதுகளாவே இருந்துச்சு. அமைச்சரா மத்தியில இருந்த காலத்துல தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவரு. அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. CBSEக்கு நிகரான கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தரமான மருத்துவம் இது 3ஐயும் முன் வச்சுதான் இத்தனை நாள இவரோட அரசியல் பயணமே இருந்திருக்கு. தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாருக்குமே வாக்கு கேட்கிற உரிமை உண்டு. ஆனா இவர மாதிரி ஒரு தலைவருக்கு மட்டும்தான் உரிமையோட சேர்த்து அந்த தகுதியும் இருக்கு. தலைமுறை தாண்டி பேசப்படும் இவரின் பணி என்றும் சுவை மாறாது மாங்கனி. மக்கள் மனதிலும் தேர்தலிலும் என்றும் உங்களுக்கு வெற்றிக்கனி. நம் இந்தியாவை தலைநிமிரச் செய் ஆசை தலைவா எங்கள் அன்புமணி. Here I come. Oh, here I come. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. அன்புமணினா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. வேலையை மறுச்சு
ஒரு மருத்துவரா மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சு மக்களோட அவல நிலைய பார்த்து இவரே சமூக ஆர்வலரா மாறி நின்னாரு. அன்புமணியாகிய நான் அரசியல்ல அடியெடுத்து வச்சதும் இந்தியாவை ஆட்கொண்டுகிட்டு இருக்க லஞ்சம் அததான் அவரோட எதிரியா முடிவு பண்ணாரு. சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய மது, புகையிலை இதை ஒழிக்க அவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல. இந்த மதுவை ஒழிக்க என்னால் மட்டும்தான் முடியும். இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, நம்பிக்கையில் நான் சொல்கின்றேன். எந்த முதலாளிகளுக்கும் பயந்து குரல் கொடுக்காம பின்வாங்கினதே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். மூடுகின்ற அந்த தைரியம் இருக்கிறது. மனித உயிர்களை மதிக்காத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில 108ங்கிற 3 எண்கள்ல பல உயிர்களை காத்த மாவீரன்.